லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 291 உயர்வு. காணாமல் போன 200க்கும் மேற்பட்டவர்களை தேடும் பணி தீவிரம். நிலச்சரிவால் வீடுகள் புதைந்த நிலையில் மயான பூமியாய் காட்சியளிக்கும் முண்டக்கை மலை பிரதேசம். இடிபாடுகளில் யாரேனும் புதைந்துள்ளார்களா என தேடும் பணி தீவிரம். சூரல்மலை பகுதியில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட ராட்சத ஜேசிபிகளை கொண்டு மீட்பு பணி தீவிரம். காலை முதல் கடற்படையைச் சேர்ந்த 70 வீரர்களும் மீட்பு பணியில் களமிறங்கியுள்ளனர். பூஞ்சேரி மட்டம் சூரல்மலையில் வெவ்வேறு இடங்களில் இருந்த 3 தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் குடியிருப்புகள் மண்ணில் புதைந்ததாக தகவல். முண்டக்கை மலைப்பகுதியில் நிலச்சரிவில் சிக்கி 60 வீடுகள் மண்ணில் புதைந்ததாகவும் அப்பகுதியினர் பேட்டி. ஒரு 400 பேராக்கம் இருக்கும். ஒரு 10-150 வீடே போயிட்டு இருக்கும். ஒரு வீட்டில் 13 பேர் 14 பேர் குடும்பத்தில் ஒரு 5 குடும்பம் எல்லாம் போயிடுச்சு. வயநாட்டில் வசித்து வந்த 60க்கும் மேற்பட்ட தமிழர்களை காணவில்லை என குடும்பத்தினர் தகவல். முண்டக்கை சூரல்மலை தேயிலை தோட்டங்களில் பணியாற்றி வந்த 10 பேர் இதுவரை சடலமாக மீட்பு எனவும் தகவல். வயநாட்டின் சாலியாற்றிலிருந்து மட்டும் இதுவரை 83க்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்பு. வயநாட்டில் இருந்து மலப்புரத்திற்கு அடித்துச் செல்லப்பட்ட உடல்களை தேடும் பணி தீவிரம். வயநாட்டில் ராணுவத்துடன் இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வரும் விமானப்படை இதுவரை 53 மெட்ரிக் டன் உணவு, மருந்துகள், கட்டுமான பொருட்கள் விநியோகம். வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினர் தீவிரம். வயநாடு வெள்ளர்மலை, சூரல்மலை பகுதிகளில் கருவிகளை கொண்டு மண்ணில் புதைந்தவர்களை மீட்கும் பணி தீவிரம். வயநாடு நிலச்சரிவில் சிக்கிய தனது பெற்றோரை காணவில்லை என தேம்பி அழுத சிறுவன். பெற்றோரை காணாது கண்ணீர் விட்ட சிறுவனை தேற்றிய சக சிறுவர்கள். வயநாட்டில் சூழல் சரியில்லாததால் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய யாரும் நேரில் வர வேண்டாம் என பினராயி விஜயன் வேண்டுகோள். நிவாரண முகாம்களில் உள்ளவர்களுக்கு உணவு உள்ளிட்ட உதவிகளை நேரடியாக செய்ய தடை விதிக்கப்படுவதாகவும் பேட்டி. கேரள மாநிலம் முழுவதுமே நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ள பகுதிகள் இருப்பதாக அமைச்சர் பீனா ஜார்ஜ் தகவல். ஆதி கனமழை குறித்து முன்கூட்டியே கேரள அரசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாக அமித்ஷா கூறியதற்கு கேரள அமைச்சர் பதில். நிலச்சரிவு தொடர்பாக வயநாடு உள்ளிட்ட 147 மாவட்டங்களின் பட்டியலை வெளியிட்டு கடந்த ஆண்டே எச்சரித்த இஸ்ரோவின் தேசிய தொலைநிலை உணர்தல் மையம் கோவை, குமரி, நெல்லை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்ட மலைப்பகுதிகளின் பல இடங்கள் நிலச்சரிவு அபாயமிக்கவையாக வகைப்படுத்தி அறிவித்தது. வயநாட்டின் சூரல்மலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்ட ராகுல் மற்றும் பிரியங்கா காந்தி நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். மேட்டூர் அணையில் 1,70,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் பரமத்திவேலூர் காவிரி ஆற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ளம். நாமக்கல், கரூர் மாவட்டங்களின் 2 கரைகளையும் தொட்டுச் செல்லும் வெள்ளத்தின் பருந்து பார்வை காட்சிகள். திருச்சி திருவானைக்காவல் செக்போஸ்ட் கொள்ளிடம் பாலத்தில் இருபுறமும் போக்குவரத்து நிறுத்தம். பாலத்தின் அருகே உயர் மின்னழுத்த கோபுரம் சாய்ந்து விடும் நிலையில் உள்ளதால் மின் கம்பங்களை அகற்றும் பணிக்காக திருப்பி விடப்படும் வாகனங்கள். அருந்ததியர் சமுதாயத்திற்கான 3% உள்ஒதுக்கீடு சட்டம் செல்லும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வரவேற்பு. ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக விடுதலை பயணத்துக்கான மற்றுமோர் அங்கீகாரம் என்று வலைப்பதிவு. பரம்பிக்குளம் அணையில் இருந்து திருமூர்த்தி அணைக்கு 1000 கன அடி நீர் திறக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு இபிஎஸ் வலியுறுத்தல்.
காண்டூர் கால்வாய் பராமரிப்பு பணிகளை போர்க்கால அடிப்படையில் செய்து முடிக்க வேண்டும் எனவும் அறிக்கை. திருச்சி மாவட்டம் அந்தநல்லூர் அருகே காலை உணவு திட்டத்தை ஆய்வு செய்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். பாரதி தொடக்கப்பள்ளி மாணவர்களுடன் அமர்ந்து காலை உணவு சாப்பிட்டார். விசைத்தறியாளர்கள் நலனுக்காக கொண்டுவரப்பட்ட இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை கமிஷன் வாங்குவதற்காக பயன்படுத்துவதாக தமிழக அரசுக்கு அண்ணாமலை கண்டனம். கடந்த 3 ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் நூல் கொள்முதல் ஒப்பந்தத்திற்கான அரசாணை இதுவரை வெளியிடாதது ஏன் எனவும் கேள்வி. பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவுக்கு 3வது பதக்கம். 50 மீட்டர் ரைபிள் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்று இந்திய வீரர் ஸ்வப்னில் குசாலே அபாரம். ஒலிம்பிக்கில் ஸ்வப்னில் குசாலே வெண்கலப் பதக்கம் வென்றது ஒவ்வொரு இந்தியரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். துப்பாக்கிச் சுடுதலின் 50 மீட்டர் ரைபிள் பிரிவில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றதற்கும் பாராட்டு. ரயில் விபத்து நேரும்போது கூச்சலிடுபவர்கள் 58 ஆண்டுகளாக 1 கிலோமீட்டர் அளவுக்கு கூட ரயில் பாதுகாப்பு கருவியை அமைக்காதவர்களை நோக்கி கேள்வி எழுப்பாதது ஏன்? மக்களவையில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆவேசம். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.